எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டிலால் விஜய் ஆதவர்ஜுனா அவர்களின் பேச்சு விவாத பொருளானது. ஆனால் நம்ம மிக முக்கியமான செயலாக மற்றவர்கள் பேசியதெல்லாம் நம்ம கவனித்தோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்களாக மற்றவர்கள் பேசிய கருத்துக்களை உள்வாங்கலை. நிறைய பேசிய கருத்துக்கள் வெளிவரவும் இல்லை, வெறும் வீடியோக்களாக மட்டுமே உள்ளது. அதை விவாதிக்க செய்யலை யாருமே. அதை கண்டுக்காமல் போனதற்கான பின்னணி நிறைய இருக்குது. அம்பேத்கருக்கு புகழ் சேர்க்கிற விதமாக நடந்த அந்த புத்தக வெளியீட்டிலால் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய பேச்சு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீதியரசர் சந்துரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஆட்கள் அம்பேத்கரின் பெருமையை, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறத பேசுகிறது ஒரு எளிய மக்களுக்கும் இந்த வளரும் தலைமுறைகளுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அம்பேத்கரை படிப்பதற்கு, இந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மிக பயனுள்ளதாக அமையும். நீதியரசர் சந்துரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் படம் பார்த்துருப்போம். ஜெய்பீம் படத்தில் உள்ள சூர்யா கேரக்டர் தான் சந்துரு அவர்கள். அவருடைய படத்தை தான் அந்த சந்துரு அவர்களுடைய கதாபாத்திரமாக சூர்யா அவர்கள் நடித்திருப்பார். மிக அருமையான ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சந்துரு அவர்களை பற்றினா அந்த படம் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சந்துரு அவர்களை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நீதியரசர் இதில் கலந்துக்கிட்டார். அவருடைய பேச்சை நான் மிக முக்கியமானதாக பார்க்குறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். நீதியரசர் சந்துரு அவர்கள் மற்றவர்கள் மாதிரி இப்போ இது உள்ள தமிழகத்தில் உள்ள அரசியலை பேசலை. ஆனால் அவர் இந்திய ஒன்றியத்தில் உள்ள அரசியலை மிக நுட்பமாக ஆழமாக பேசியிருக்காரு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தார், என்னென்ன தத்துவ படிப்பெல்லாம் படித்தார் அப்படிங்கிறத விளக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா திரும்பியதற்கு அப்புறமாக அவருக்கு வந்த பல்வேறு வாய்ப்புகளை அவர் எதனால் தவிர்த்தார், அவர் எந்த காரணங்களுக்காக அவர் அந்த வேலைகளை தவிர்த்து அவர் இந்த மக்களுக்கான உழைக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். புரட்சியாளர் அவர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவருக்கு தொடக்கத்தில் 400 ரூபாயிலிருந்து 4000 வரையிலான வேலைகள் அவருக்கு 4000 ரூபாய் மதிப்புள்ள வேலை அவருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தவிர்த்திருக்காரு. ஏன்னா இந்த மக்களுக்கான விடுதலை தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தனமான இருக்கார். அதற்காக நான் பணியாற்ற விரும்புகிறேன், அதனாலேயுமே இதெல்லாம் புறக்கணிச்சிருக்காரு. அம்பேத்கர் வாழ்ந்த கட்டங்களில் 4000 ரூபா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவர் செல்வந்தராக வாழ விருப்பப்படலை. அவர் மக்களுக்காக உழைப்பதையே பெரும் நோக்கமாக கொண்டிருந்தார் என்பதை சந்துரு அவர்கள் விளக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தை, அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒரு புத்தகத்தை எழுதினார். அதை வெளியிட முடியாமல் அவர் எவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு உள்ளானார் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தினார். அப்போதுள்ள ஒன்றிய அரசான இந்திய அரசு அந்த நூலை வெளியிடுவதற்கு எந்தவித உதவியும் பண்ணாமல் இருந்ததையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அம்பேத்கருடைய பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்த சந்துரு அவர்கள் அம்பேத்கரின் பேரன் அவர் கலந்துக்கிட்டு இருந்தார் அந்த நிகழ்வில் புத்தக வெளியீட்டிலால். அவர் தற்போது சிறையில் இருப்பதாகவும் அவர் ஜாமீனில் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இது நமக்கு ஒரு ஆச்சரியமான அரசியல், இந்தியா ஒன்றியத்தில் உள்ள அரசியல் அறியாதவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னது, அம்பேத்கருடைய பேரன் சிறையில் தான் இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதை இந்திய அரசியலை உற்று கவனிக்கிறவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த இது அம்பேத்கர் போன்ற ஒரு தலைவர்களை அனைவருமே கொண்டாடுறோம். என் பிரதமர் தொடங்கி அனைத்து முதல்வர்களுமே, ஆளுநர்கள், பெரும் அமைச்சர்கள் எல்லாருமே அம்பேத்கருடைய பிறந்தநாள், நினைவு நாளில் அவரை கொண்டாடுறோம். இருந்தாலுமே அம்பேத்கருடைய பேரனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைவாசம் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஆழமாக பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் ஆர்டிகல் 15 அப்படிங்கிற ஒரு படம் வெளியிருந்தது. அந்த படத்தை பற்றியுமே அவர் பேசியிருந்தார். ஆர்டிகல் 15 ஏன் அப்படின்னு படம் வச்சுருக்கீங்க, அந்த படத்துக்கு தலைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த இயக்குனர்கிட்ட கேட்டபோது அந்த இயக்குனர் அளித்ததற்கான விளக்கத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டில், இந்திய ஒன்றியத்தில் சாதி, இனம், மொழி அடிப்படையில் ஒருவரின் பிறந்த இடம், அவருடைய இதை வச்சு அதன் அடிப்படையில் வேறுபாடு கட்டக்கூடாது. யார் வேறுபாடு கட்டக்கூடாது, தனி மனிதன் கிடையாது. இந்த அரசாங்கம் சாதி, மதம், இனம் இதன் அடிப்படையில் வேறுபாடு எந்த மனிதர்கிட்டையுமே காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகிள் 15 அழுத்தமாக பதிவு பண்ணுகிறது. இந்த ஆர்டிகிள் 15 தான் இந்த வரைக்கும் நம்ம ஒரே நாடு ஒரே மதம் அப்படிங்கிறதெல்லாம், ஒரே மதம் அப்படிங்கிறத நம்ம ஆக முடியாமல் ஒரே மொழி, இதெல்லாம் நம்ம அனைத்து மொழிகளும் அனைத்து மதங்களும் காக்கப்படுவதற்கு காரணம் ஆர்டிகிள் 15 தான். இப்போ அது உள்ள கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிகிள் 15 படி
இந்த பிளவு அதாவது அனைத்து மதத்தினரும் இங்கே வாழ்வதற்கு உரிமை உண்டு. அனைத்து மதத்தினருக்கும், இனத்தினருக்கும், மொழியினருக்குமே வந்து இங்கே சம உரிமை உண்டு அப்படிங்கிறத இது வந்து இந்த இந்திய அரசாங்கத்தில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உறுதி பண்ணுது. இதை வந்து எப்படியாவது தகர்த்தெறியணும் அப்படின்னு தான் சில பேர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் சந்துரு அவர்கள் வந்து பேசியிருந்தார். இப்போ என்ன போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும், அதுக்கான போட்டி தான், அதற்கான இதுதான் யுத்தம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் விளக்கியிருந்தார். அதாவது சம நீதியா சனாதன நீதியா அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மற்றவர்கள் பேச்சை விட நீதியரசர் சந்துரு அவர்களின் இந்த பேச்சு வந்து மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அவருடைய எவ்வளோ ஆழமாக நுணுக்கமாக இந்த அம்பேத்கரை பற்றிய கேள்விகளுக்கும் அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கும் எந்த அளவுக்கு அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு, அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மற்றவர்களின் பேச்சை விட சந்துரு அவர்களின் பேச்சு வந்து மிக ஆழமானதாகவும் அரசியல் புரிதல் உண்டதாகவும் இருக்கிறது. இதை பார்க்காத தோழர்கள் அனைவருமே நீதியரசர் சந்துரு அவர்கள் பேசியதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவருடைய அரசியலை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு இந்த சந்துரு அவர்களின் உரை வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசியல் மட்டும்தான் நமக்கான ஒரு குறிக்கோள் அப்படின்னு நின்று விடாமல், இந்திய ஒன்றியத்தில் உள்ள அரசியல் எந்த அளவுக்கு முக்கியமானது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுமே ஆளுகிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும். அதற்கு நம்ம என்ன மாதிரியான யுக்திகளை கையாளணும் அப்படிங்கிறது தான் நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து பேசியிருந்தார். இதை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கணும், ஆர்டிகல் 15 நம்ம காக்கணும் அப்படின்னா தான். ஏன்னா இங்கே உள்ள தனி மனிதனுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சமத்துவம் மிக்க வாழ்வை கொடுக்கணும்னா அந்த ஆர்டிகல் 15 வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை பாதுகாக்கணும். அதற்கான முயற்சியில் தான் நம்ம தொடர்ந்து ஈடுபடணும். நீதியரசர் சந்திர அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும், அதை பார்க்காத தோழர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.